Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. காதலிக்க மறுத்த பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் பாம் வீசி இருக்கிறார் இங்கொரு வாலிபர். அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். கவிதா, உனக்கு அந்த லவ் ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா? அதுவா வரும், ஆனா வராது. மூஞ்சி எப்படி வச்சிருந்தனா ஒரு ஈ கூட வராது. அது ஒன்றும் தேவையில்லை, நான் சிங்கிளா இருக்கிறது தான் பெஸ்ட். சரி, ஓகே, சிங்கிளாவே இருந்துக்கும். சரி, இப்போ எதுக்கு நீ இப்போ இதை கேட்குற? அதாவது லவ் ப்ரொபோஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்றதுக்காக அந்த காதலி அந்த பெண் வீட்டில் வந்து ஒரு வாலிபர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெட்ரோல் பாம் அடிச்சிருக்காரு. எம்மா பயங்கரமான ஆளா இருப்பார் போலயே. என்ன கண்டென்ட் முழுசா சொல்லு. தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. அதாவது கோவை தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கிற கலிங்கநாயக்கன் பாளையம் அந்த ஊரை சேர்ந்தவங்க ஒரு இளம்பெண். இவங்க வந்து கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் காலேஜில் படிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்கிற மாரியப்பன் என்பவரோட பழக்கம் ஏற்படுது. இந்த கார்த்திக்ங்கிற பேரை அடிக்கடி நான் கேள்விப்படுறேன். இப்படிதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த காதல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருது. மாறல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருது. ஆனா அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இந்த கார்த்தியை பத்தின ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா இந்த கார்த்திக் மேல தமிழகத்துல இருக்கிற பல்வேறு காவல் நிலையங்கள்ல மொத்தம் 31 குற்ற வழக்குகள் இருக்கு. சரிதான், அப்புறம் எப்படி லவ் பண்ணுவோம்? இப்படி இருக்கிற ஒரு கிரைம் ஹிஸ்டரி வச்சிருக்கிற ஒரு பர்சனை வந்து ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணும்? பண்ணாது. ஓகேவா? அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. இந்த நேரத்தில் தான் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம அதாவது இந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாம நான் வந்து உங்களோட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகோட கனெக்ஷனையும் கட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. ஓகேவா? இதுதான் பெரிய பிரச்சனையா பின்னாடி மாறி இருக்கு. என்னன்னா தொடர்ந்து என்கிட்ட பேசு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக்ங்கிறவர் வந்து அந்த பொண்ணு கிட்ட டார்ச்சர் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த பொண்ணு பேச ரெடியா இல்லை. திடீர்னு சம்பவத்தை அன்னைக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கே நேரடியாக போயிட்டாரு. போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காரு, என்னை லவ் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்காரு, மிரட்டி இருக்காரு. அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து அந்த நேரம் வீட்டில் இருந்திருக்காங்க. 2 பேரையுமே மிரட்டி இருக்காரு. ஏன்னா லவ் பண்ணணும், லவ் பண்ணலன்னா உன்னை கொலை பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி கொலை மிரட்டலும் விட்டுருக்காரு. ஆனாலுமே அந்த பொண்ணு மறுத்துட்டாங்க. இல்ல பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல. நோ மீன்ஸ் நோ. எஸ். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த நபர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட திரும்பவும் வந்திருக்காரு. வந்தவர் தான் அந்த தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு. என்னன்னா இத்தனை வாட்டியா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தவர் இந்த முறை கொலை பண்றதுக்கான ஆயுதத்தோடயே வீட்டுக்கு வந்துட்டாரு. ஓகேவா? அதாவது வீட்டுக்கிட்ட வந்துட்டு அந்த காதலை மறுத்த பெண், அதாவது காதலிக்க மறுத்த பெண்ணோட வீட்டுல பெட்ரோல் பாம் அடிச்சிருக்காரு கார்த்திக். இதுல யாருக்கும் காயம் எதுவும் ஏற்பட்டுச்சா? என்ன ஆச்சு? இல்ல காயெல்லாம் எதுவுமே ஏற்படல. அந்த பெட்ரோல் பாம் அடிச்சது வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில தான் அடிச்சிருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து யாருமே இல்லை. அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. இது தொடர்பாக போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல போலீஸார் வந்து இந்த சிசிடிவி காட்சி எல்லாம் வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ முதற்கட்ட விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து வீசினார் இல்லையா பெட்ரோல் பாம்பு, அதுக்குள்ள இருந்தது மண்ணெண்ணெயை மிக்ஸ் பண்ணி பெட்ரோல் பாம்பா மாத்தி பாட்டிலில் ஊற்றி அடிச்சிருக்காரு.
இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏன் அருண் இவர் மேல எதுவும் ஆக்ஷன் எடுக்கலையா? இல்ல பெட்ரோல் பாம் அடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட இவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதனால போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. சிசிடிவி காட்சியெல்லாம் வச்சு கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னென்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். சரி. சரி மக்களே, இத்தோட இந்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கவிதா, நான் அருண் பாண்டியன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.